Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் ஸ்லீவ்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாலும் இதில் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு கொடுத்துருக்க ஸ்லீவ் சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஏடா கூடமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ராக்கில் எப்படி ஹார்மோல் ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லீவை ஷேப் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு இந்த ரெண்டு ஸ்லீவையும் ஈவனான சைஸில் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இனி நீங்கள் ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஹார்மோல் ஷேப் எப்படி தான் அவங்க ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இங்கேயும் கொஞ்சம் அன்இவனாக இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி ஏடா கூடமாக இருக்கிறது கட்டிங்கையோ ஸ்டிச்சிங்கையோ அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோல் எப்படி கட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். இந்த ஹார்மோலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப் கூட இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த கிளாத் பத்துமான்னு வச்சு பார்க்கலாம். இல்லைனா கீழே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணிக்கணும். பட் இது நம்ம ஜஸ்ட் வச்சு பார்க்கும்போது பத்துது. ஸோ இந்த கிளாத்தே போதுமானது. இப்போ நம்ம ரெண்டு மெத்தட் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஸ்லீவ்ஸையும் தனித்தனியாக வச்சுட்டேன். இதில் கொடுத்துருக்குற ஹார்மோல் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம இந்த ஸ்லீவ்ஸை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த ஸ்லீவில் கட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்லீவ் பீஸை எடுத்து வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டை மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தா கொஞ்சம் அன்இவனாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 இன்ச்சுக்காது. ஸோ அதனால் லைன் மார்க் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து நான் மெஷர் பண்ணுறேன். 6 இன்ச் இருக்குது. ஸோ தையல் போக நம்ம ஸ்லீவ் லென்த் ஒரு 5.5 இன்ச் வரும். ஸோ அங்கே 6 இன்ச் இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம 6 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். இங்கே நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது ஏன் நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹார்மோல் ரவுண்ட் இந்த ஷேப் எவ்வளோ இருக்குன்னு இந்த மாதிரி எல் ஸ்கேல் இருந்தால் ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் 2 ஸ்கேலோ இல்லை ஒரு ஸ்கேல் 1 இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ரெண்டு சைட்லேயும் கரெக்டாக இந்த ஷேப்புக்கு எட்ஜில் இந்த ஹார்மோல் மேலேயும் ஷேப்புக்கு எட்ஜில் இருக்கணும். அதே மாதிரி இங்கே கீழேயும் இந்த எட்ஜில் இருக்கணும். இங்கே இப்போ 4 இன்ச் இருக்குது. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. மேலே நமக்கு 7 இன்ச் இருக்குது. ஸ்லீவ் ஹார்மோல் லென்த் 7 இன்ச் இருக்குது. நம்ம ஸ்கேலில் வச்சு பார்க்கும்போது இங்கே 4 இன்ச் இருந்தது. ஸோ இங்கே 4 இன்ச் இருந்ததுன்னா இங்கே நம்ம 1/2 இன்ச் கம்மி பண்ணி 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இந்த 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. இந்த கார்னர் டு அந்த கார்னர். இதை கரெக்டாக மேலே நம்ம எங்கேருந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல 8.5 இன்ச்சுக்கு வச்சுட்டு இந்த லைனில் டச் பண்ணுற மாதிரி நமக்கு 8.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு இன்னொரு ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் தையலுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேயும் மேல் பக்கம் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்லீவில் மார்க் பண்ண மாதிரியே இங்கேயும் 6 இன்ச், இங்கேயும் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் சைட்லேருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணணும். இங்கே நமக்கு 4 இன்ச் வந்தது. அதில் ஒரு 1/2 இன்ச் குறைச்சிட்டு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ரெண்டு மெத்தடுக்கும் காமன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்மோல் லென்த் 7 இன்ச் இருக்குது. அது கூட ஒரு 1/2 இன்ச், 7 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 8 இன்ச்சுக்கு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஹார்மோலில் ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு ஸ்லீவையும் வச்சு பார்க்கும்போதே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரெண்டுத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட ஹார்மோல் ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஓரத்தில் மடித்து தைச்சாச்சு. ஸ்லீவ் ஷேப்பில் 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ப்ளூ கலர் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இது சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம சென்டரில் இருந்தால் ஜாயின் பண்ண போகிறோம். இது ட்ரெஸ்ஸில் ஷோல்டரோட சென்டர். அது கரெக்டாக இந்த ஸ்லீவோட சென்டரில் வச்சுக்கலாம்.
சென்டர்லேருந்து அப்படியே வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்க ப்ளூ லைனை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஹார்மோல் எட்ஜில் வந்து ஒரு கிராஸ் பீஸை தான் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல நம்ம வந்து இப்போ தையல் போட்டுக்கிறோம். அப்படியே அந்த ப்ளூ லைனையும் கவர் பண்ணுறோம். ஸோ இந்த சைட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈக்குவலாக வருது. நான் ரா எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணவே இல்லை, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது. அந்த சைடில் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்தே நம்ம போயிடலாம். இங்கே வந்து நம்ம ஏற்கனவே இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் ஸ்லீவ் இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக 2 தையல் போடணும். அதுவும் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் இன்னொரு தையல் போடுறதுனால நமக்கு வந்து இந்த ஸ்லீவில் ஓரத்தில் வந்து கிளாத்லாம் பிரிஞ்சு வராது. ஸோ அப்படியே நம்ம சென்டர் வரைக்கும் கரெக்டாக தைச்சிட்டு அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த இடத்துலையே வந்து அந்த இடத்துக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் சைட்லையும் ஸ்டிச் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலாக அது வந்து ஹார்மோலில் வந்து கிராஸாக கட் பண்ணியிருக்காங்க, அதனால அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிராஸ் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த சைடில் மட்டும் இது எக்ஸ்ட்ரா கிளாத்தாக இருக்குது. என்னோட சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 அளவும் வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறேன். இது வந்து நான் வந்து சைட் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அம்ப்ரெல்லா ஃப்ராக்கோட எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அகெயின் நம்ம மேலேருந்து ஸ்லீவ்லேருந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு முறை 1/2 இன்ச் தள்ளி ஜாயின் பண்ணியிருக்கேன். எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.